Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோல நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சிஎஸ்ஐஆர் நெட் பிசிக்ஸ் சிலபஸ்ல மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் பிசிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கு. அதனால இந்த டாபிக்கை பத்தி நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைமென்ஷனல் அனாலிசிஸை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் இதே பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவாவே புரியும். இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு செக் வெதர் a equation is dimensionally correct or not. அதாவது ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷனலி கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது ஆக்சுவலாவும் கரெக்டா இருக்கும். அதனால ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிளை தெரிஞ்சுக்கணும். அந்த பிரின்சிபிளுக்கு பேர் என்னன்னா பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஸோ இந்த பிரின்சிபிள் இருக்கு அப்படின்னா இந்த பிரின்சிபிளோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். It states that dimensions of each of the terms of a dimensional equation on both sides should be the same. So in the principle of homogeneity என்ன சொல்லுதுன்னு பாருங்க. It states that dimensions of each of the terms of a dimensional equation on both sides should be the same. அதாவது ஒரு டைமென்ஷனல் ஈக்குவேஷன் நீங்க எழுதும்போது அந்த டைமென்ஷனல் ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷன்ஸும் சேமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. இந்த பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை ஒபே பண்ணால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷனல் ஈக்குவேஷன்னா என்னங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம ஃபிசிக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எழுதுவோம். அதுவே அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்தந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுடைய டைமென்ஷன்ஸை மட்டும் எழுதணும்னா அதுக்கு பேர் டைமென்ஷனல் ஈக்குவேஷன், வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருப்போம். அதாவது நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் S = ut + ½ at ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக நியூட்டனோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரியா? இது ஆக்சுவலா இப்போ இதோட டைமென்ஷன்ஸை நம்ம எழுதுறோம். டைமென்ஷன்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா S அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது லென்த்துக்குரிய டைமென்ஷன். ஸோ L = U. Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்குரிய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா LT - 1 மல்டிப்ளைட் பை டைம், டைமுக்குரிய டைமென்ஷன் T. சரியா? பிளஸ் ½ at ஸ்கொயர்னு சொல்லி இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஈக்குவேஷனை நம்ம டைமென்ஷனாக எழுதும்போது, அதாவது ஆக்சுவல் ஈக்குவேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி எழுதணும்னா டைமென்ஷனல் ஈக்குவேஷன் சொன்னேன். அப்படி டைமென்ஷன்ஸை எழுதும்போது நம்ம அந்த கான்ஸ்டன்ட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா டைமென்ஷனல் ஈக்குவேஷன் எழுதும்போது அதில் கான்ஸ்டன்ட் எல்லாம் வரக்கூடாது. ஸோ அதனால இந்த ½ நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LT - 2 into time. T
tங்கிறது டைம் ஸ்கொயர். ஸோ அப்போ t ஸ்கொயர். சரியா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா டைமென்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்தந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸை மட்டும் நம்ம எழுதும்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைமென்ஷனல் ஈக்குவேஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். t பவர் -1 இது t சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா t பவர் 0ன்னு வந்துடும். தட் வில் பி 1. ஸோ அப்போ l அப்படின்னு சொல்லி வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து l t பவர் -2 இன்டூ t ஸ்கொயர். அப்போ t பவர் -2வும் t பவர் 2வும் வந்து உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆகும்போது t பவர் -2 + 2ன்னு வரும். இப்போ t பவர் 0 அப்போ வந்து உங்களுக்கு 1ன்னு வந்துடும். அப்போ ஒன்ஸ் அகைன் இந்த l மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலான ஈக்குவேஷன். இதில் டைமென்ஷன் வைஸ் நீங்கள் வந்து எழுதும்போது ஒவ்வொரு டேர்ம், அதாவது இந்த டேர்ம் utங்கிற இந்த டேர்முக்கு டைமென்ஷன் l தான். half at² இந்த டேர்முக்கும் டைமென்ஷன் l தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த s-க்கும் டைமென்ஷன் வந்து l தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் டைமென்ஷன் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி சேமாக இருந்ததுன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டியை இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இது டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குது. ஸோ டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாகவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு மட்டும்தான் சொல்கிறேன். டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் டைமென்ஷனலி இன்கரெக்டாக இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் தப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி இன்கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாகவும் இன்கரெக்டாக தான் இருக்கும். பட் ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாகவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமே தவிர்த்து அது டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும் ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இது ஆக்சுவலி கரெக்டான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் கூட. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன, ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம்னு சொல்கிறது. அது வந்து இங்கே நமக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம அடுத்த அப்ளிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். டைமென்ஷனல் அனாலிசிஸோட செகண்ட் அப்ளிகேஷன், டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் among different physical quantities. அதாவது வேரியஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். சரியா? இது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பாபு. ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலம் வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா அது சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பாப் இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ வந்து ஆங்கிள் வைஸ் அது வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இந்த பெண்டுலமோட லென்த் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து சிம்பிள் பெண்டுலம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது இதோட டைம் பீரியட், சரியா, இதோட டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ் ஆஃப் த பாப். அதாவது இந்த பாப் இருக்கு இல்லையா, அதோட மாஸ். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் +1 ஃபிசிக்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நமக்கு கொஸ்டினில் இப்படி கொடுத்துருவாங்க. அதாவது டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் m ஆஃப் த பாப். அதே மாதிரி லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம், லென்த் அதாவது ஸ்மால் லெட்டர் எல், லென்த் எல் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன்
due to gravity. So acceleration due to gravity. இது வந்து நம்ம g அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். நாலாவது என்னன்னா angle of swing. Angle of swing. அதாவது இந்த angle theta அப்படினு சொல்லி क्वेश्चनல வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. டைம் பீரியட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் m of the bob, length L of the simple pendulum, acceleration due to gravity, angle of swing. இந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா டைம் பீரியடுக்கும் இந்த குவாண்டிட்டிஸ்க்கும் என்ன ரிலேஷன்ங்கறத நீங்க டிரைவ் பண்ணனும். அது டிரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த செகண்ட் அப்ளிகேஷன் உடைய கோர் கான்செப்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த ரிலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், டைம் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டிரைவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணலாம். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருக்கிறது என்ன, டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் பீரியடுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற நோட்டேஷன் வந்து கேபிட்டல் லெட்டர் டி தான். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இந்த ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல் லெட்டர் டி அப்படிங்கிறது டைம் பீரியடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸில் டைமுக்கு வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் டிங்கிற டைமென்ஷனை யூஸ் பண்ணுறதுனால இங்கே நான் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த டைம் பீரியடுக்கு ஸ்மால் லெட்டர் டியை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இட் இஸ் டிபெண்டிங் ஆன் மாஸ் ஆஃப் த பாப். சரியா? மாஸ் ஆஃப் த பாப். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த பாப்னு சொல்லும்போது m அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பவர் a அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ m பவர் என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ பவர் ஏன்னு சொல்லி போடுறேன். அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஸோ l பவர் b. ஒன்ஸ் அகைன் எல்லோட பவரில் என்ன வரும்ன்றது தெரியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பையே வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டைம் பீரியடுக்கும் இந்த குவான்டிட்டிஸ்க்கும் என்ன மாதிரி ரிலேஷன் இருக்கும்னே நமக்கு தெரியாது. அதனால் அதோட பவர்ஸை வந்து நான் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ தென் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g பவர் c. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ஸ்விங். சரியா? ஆங்கிள் ஆஃப் ஸ்விங். ஸோ ஆங்கிளை வந்து நான் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், பவர் d. சரியா? ஸோ இது வந்து நார்மலாக அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது நீங்கள் டைம் பீரியட் ப்ரொபோர்ஷனல் டு இந்த எல்லா குவான்டிட்டிஸும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்க வேண்டியது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன் வைஸ் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்க வேண்டியது. இப்போது டைம் பீரியட்னு சொல்லியாச்சு, அதோட டைமென்ஷன் எழுதும்போது கேபிட்டல் டி. சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து எழுதும்போது பாருங்கள் டைமென்ஷன்ஸை ஃபுல்லாக ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறேன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டைமென்ஷன்ஸ் எழுதும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுறது டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ டைம் பீரியட் இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் இந்த ஆங்கிள் ஆஃப் த ஸ்விங் தீட்டா, தீட்டா அப்படிங்கிறது வந்து டைமென்ஷன் இல்லாத ஒரு குவான்டிட்டி. சரியா? இதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த தீட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி இது டிரைவ்டு குவான்டிட்டிங்கிற கேட்டகரியிலையும் வராது. அதனால் இந்த தீட்டாவுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இதை ஒமிட் பண்ணிடுறோம். மற்ற 3 குவான்டிட்டிஸ்க்கு எழுதுறோம். m பவர் ஏன்னு இருக்குது. சரியா? m அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறதுனால m பவர் a. சரியா? இன்டூ எல். எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஸோ லென்த்துக்கான டைமென்ஷன் எல் பவர் b. அடுத்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷனை நம்ம எழுதணும். ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷன் lt மைனஸ் 2 பவர் c. சரியா? இப்போ வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீன்னு இருக்கு இல்லையா? இந்த பக்கம் உங்களுக்கு m l t மூணுமே இருக்கு. இங்கே வெறும் t மட்டும் இருக்கு. ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா m பவர் 0, l பவர் 0, t பவர் 0 இப்படி வந்து நான் எழுதிக்கலாம். ஏன்னா m பவர் 0னா 1 தான் வரும், l பவர் 0னா 1 தான் வரும். அல்டிமேட்லி உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து t பவர் 1. சரியா? இது வந்து t பவர் 1, t பவர் 1 போடாமே இருக்கலாம், போடலாம். ஸோ t பவர் 1
t power 1, m power 0, l power 0, t power 1. இங்க m power a அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ m power a. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா mlt, m ஓட பவர் l ஓட பவர் வந்து 0, t ஓட பவர் 1. இங்க அதே மாதிரி நம்ம இந்த l ஓட பவர்ஸ் ஃபுல்லா சேர்த்து தனியா வந்து எழுத போறோம். l பவர் இங்க ஆல்ரெடி b இருக்கு, b இங்க ஆல்ரெடி l பவர் c இருக்கு. ஸோ பிளஸ் c, சரியா? l பவர் b into l பவர் c, that is l பவர் b plus c. இது t பவர் minus 2c. ஏன்னா வேற எந்த டேர்ம்லயும் t கிடையாது. ஸோ t ஓடத மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல mlt, ரைட் ஹேண்ட் சைடுலயும் mlt. ஸோ பேசஸ் வந்து சேமா இருக்கும்போது நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா a equal to 0, m ஓட பவர் 0, a வந்து இங்க இருக்கு. ஸோ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா a equal to 0. இதுக்கப்புறம் l க்கு பார்த்தீங்கன்னா b plus c இருக்கு. b plus c, l ஓட பவர் இங்க என்ன? 0. இந்த பக்கம் பாருங்க t பவர் minus 2c, minus 2c is equal to இந்த பக்கம் t ஓட பவர் 1, அப்போ 1, that means c equal to minus 1 by 2. இப்போ c minus 1 by 2 னா இங்க b plus c equal to 0, அப்போ b plus c, c க்கு பதிலா minus 1 by 2 equal to 0 போட்டீங்கன்னா b equal to 1 by 2 னு சொல்லி உங்களுக்கு வரும். So a equal to 0, b equal to 1 by 2, c equal to minus 1 by 2. So இப்போ உங்களுக்கு a b c வந்து கிடைச்சாச்சு. இங்க வந்து டைம் பீரியட் ப்ரொபோர்ஷனல் டு m l g போடும்போது தீட்டா வந்து டைமென்ஷன்லெஸ். ஸோ தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேயே வராதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு m பவர் a. mனா மாஸ் பவர் a, மாஸ் பவர் வந்து a வந்து 0. that means m பவர் 0, ஸோ வேல்யூ 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் பீரியட் வந்து மாஸ் ஆஃப் த பாபா டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்றது தெளிவாக வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாருங்க b பவர் 1 by 2, c பவர் minus 1 by 2. b வந்து எதோட பவர்? l ஓட பவர். அப்போ l பவர் 1 by 2, that means l பவர் 1 by 2 into இதோட என்ன வரும் அப்படின்னா g பவர் c, g பவர் minus 1 by 2. அப்போ g பவர் minus 1 by 2. ஸோ பவர் 1 by 2 னா ஸ்கொயர் ரூட், இது வந்து minus 1 by 2 னா டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட். அப்போ t is proportional to root of l by g னு காமனா வந்து நீங்க எழுதலாம். ஸோ இதுதான் வந்து டைம் பீரியடுக்கும் லென்த் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிபெண்ட் பண்ணலை, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணலை. டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல் பை ஜிங்கிறது நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமாக கிடைச்சிருக்கு. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் 2π அப்படிங்கிறது எக்ஸ்பிரிமெண்டலாக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் 2πன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ t ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படிங்கிறது டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலமுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் அமங் த டிஃபரண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி சில ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம்ஸையும் வேறு சில எக்ஸாம்ஸ், அதாவது ஜஸ்ட் டிஐஎஃப்ஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்ட சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.